கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விழும். வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சீமான் மாடு இதுக்காக மாநாடு நடத்த போகிறாரு. அதுக்கான தேதி நெருங்கிடுச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவைங்கிற திருக்குறளை சொல்லி தான் மாடும் ஒரு செல்வம்னு சொன்னார் திருக்குறள்னு ஒரு கதையை விட்டு இந்த மாடை வச்சு இதை மாநாடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இந்த திருக்குறளுக்கு உரை எழுதின இதுவரைக்கும் உரை எழுதின எல்லாருமே கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவைங்கிறதுக்கு கல்வி ஒன்று தான் அழிவில்லாத செல்வம், மற்ற எதுவுமே அதுக்கு இணையானது கிடையாது அப்படிங்கிறது தான் அதோட பொருள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆள் ஒரு குறுக்க ஒரு புது அர்த்தத்தை இது பண்ணி மாடல்ல மற்ற மாடை இது பண்ணுறாரு. ஏன் மாடை ப்ரமோட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது, முக்கியமான காரணம். அதாவது சீமானோட வேலை என்னென்னா, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு ஹைவே, அப்புறம் ஸ்டேட் ஹைவே, அப்புறம் தெருவு சந்து முட்டு சந்து, இது மாதிரி எல்லா வழியிலையும் பிஜேபி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் பெரிய ஹைவேல மாட்டின ஆள் எடப்பாடி, அப்புறம் ஒரு சாதாரண ரோடு, இது மாதிரி முட்டு சந்து, இது மாதிரி இதுகளெல்லாம் விஜய் சீமான்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஏதாவது ஒரு வழியில் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு அதை ஏற்கனவே சீமான் ஒரு தடவை இந்த முருகன் வேலை தூக்கிட்டு பாஜக தலைவரை அந்த முருகன் திருத்தணியிலேருந்து இதுக்கு நடந்தார். அப்போது நான் தான் முதல்ல வேலை எடுத்தது அப்படின்னு சொல்லி சீமானே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இதோட அர்த்தம் என்னென்னாக்கா, வேலை வச்சு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுக்கு பிஜேபி முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தமிழ் லோக்கல் முகம், அந்த முகத்தில் வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு ஏற்கனவே சீமானை வச்சு முருகன் தான் லோக்கல் கடவுளாக முருகனை ப்ரமோட் பண்ணுறதுக்காக செஞ்சது. இப்போ ஐவகை நிலங்களில் முருகன் குறிஞ்சி நிலத்தோட கடவுள். அதுக்கப்புறம் கொற்றவை இருக்காங்க, அம்மன் இருக்காங்க, அப்புறம் மருதமலை மருத நில கடவுள் இருக்காங்க, பாலை நில கடவுள் இருக்காங்க. அந்த மாதிரியான இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸானது வட தமிழ்நாட்டில் எல்லாம் மீனவர்கள் சமூகத்தில் இருக்கவங்கெல்லாம் அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அந்த அம்மன் வழிபாட்டுக்கு உள்ள அம்மன்களில் யாரையுமே இவங்க எடுத்து அந்த இதெல்லாம் ப்ரமோட் பண்ணவே இல்லை. அப்புறம் சிறு தெய்வங்கள் இவங்களெல்லாம் யாருமே ப்ரமோட் பண்ணல. இந்த முருகனை தான் ப்ரமோட் பண்ணணும்னு முன்னாடியே முடிவு பண்ணி சீமானை வச்சு ஒரு ஆழம் பார்க்குற மாதிரி ஏற்கனவே சீமானை வச்சு இந்த முருகனை ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதை சீமான் இன்ன வரைக்கும் கையில் வச்சுருக்காரு. அந்த சீமான் முருகனை வச்சு பண்ணதையே வச்சு தான் இன்றைக்கி பிஜேபி பெரிய லெவலில் அதை முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் நடத்துது. அதனால் எப்பயுமே எந்த விஷயத்துலையுமே முன்னாடி ஒரு இது மீனுக்கு தூண்டில் போடுற மாதிரி ஒரு தக்கை விட்டு பார்த்து செய்கிற அந்த ட்ரை பண்ணுற அந்த ஆளாக சீமானை வச்சுருக்காங்க. இப்போ அதே வழியை தான் இந்தியா பூரா பிஜேபி பண்ணுற பெரிய அரசியல் மாடு அரசியல். மாடு புனிதமானது, கோமியத்தை குடிக்கணும், சாணி எடுத்து பூசிக்கணும் அப்படின்னுலாம் சொல்லி மாடை வச்சு ஒரு பெரிய ஒரு அரசியல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த அரசியலில் மாடை பின்னாடி ப்ரமோட் பண்ண போகிறாங்க, தமிழ்நாட்டிலையும் அது மாடு அரசியலை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான முன்னோடி தான் இப்போ சீமான் மாடை வச்சு பண்ணுற இந்த அரசியல். மாடை ஏன் இவ்வளோ இப்போ எல்லா உயிருக்குமான அரசியல் பண்ணுறதுக்காக தானே வந்தவங்க இவங்கெல்லாம். எல்லா உயிரும் எவ்வளோ இருக்குது, ஆடு இருக்குது, கோழி இருக்குது, எவ்வளோ இருக்குது. அதெல்லாத்தையும் விட டொமஸ்டிக் அனிமல்ஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் மேலே எதுவும் பண்ணாமல் ஏன் பர்டிகுலராக மாடு? அது காரணம் அந்த மாடு, கோமியம், சாணி இதெல்லாம் பிஜேபியோடது. அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் இப்போ சீமான் செலக்டிவாக இதை இப்போ இந்த போராட்டமே எப்படி சீமான் பண்ணுறாருன்னா அதுவே ஆர்எஸ்எஸோட பாணி தான். இப்போ இந்த மாடு மேய்ச்சல் நிலத்தில் இந்த மாதிரி வனத்தை அழிக்குது, அதனால் மேய்ச்சலுக்கு அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கவரும் நாம் தமிழர் கட்சிக்காரர் தான். இப்போ அங்கே அனுமதிக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்த போகிறதும் நாம் தமிழர் கட்சி தான். இது எப்படின்னா, கேரளாவில் முதல்ல ஆர்எஸ்எஸ் ஒரு கேஸ் போட்டு பெண்களை சபரிமலைக்கு அனுமதிக்கணும்னு ஒரு கேஸ் போட்டுச்சு. அந்த கேஸில் ஜெயிச்சு தான் பெண்களை அனுமதிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அனுப்பிச்சிருச்சு. அப்புறமா அந்த சபரிமலைக்கு பெண்கள் போகக்கூடாதுன்னு ஒரு போராட்ட குழு போனால் அதுவும் ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளது தான்.
இப்போ எப்படின்னா இது எதுக்குன்னா இதன் மூலமாக ஒன்றே ஒன்று தான் செய்யணும். அந்த மத அரசியலை பண்ணி அதில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் வந்து இவங்க அது வந்து ரொம்ப முக்கியமாக செய்வாங்க. அதே பாணியை தான் மேய்க்கக்கூடாதுன்னு கேஸ் போட்டவனும் இப்போ மேய்க்கணும்னு போராட்டம் நடத்துகிறதும் ஒரே குரூப்பு. அப்போ இது மூலமாக இவங்க செய்கிறது ஒன்றுமே இல்லை. இதுக்கு பேக்ரவுண்டாக இவங்க வச்சுக்கிற திருவள்ளுவர் எதுக்குன்னா அந்த தமிழ் பேக்ரவுண்டுங்கிறது, தமிழ் அறிஞர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ஒரு அரசியல் தான் இது. இந்த மாடுங்கிறது புனிதமானது அப்படின்ற ஒரு கிரியேஷனே வந்து ஆர்எஸ்எஸோட தீவிரமான கொள்கை. அதுதான் தமிழர்கள் வந்து மாடை வந்து அவங்க வந்து பொங்கல் அன்னைக்கு அவங்க இந்த பொங்கலுக்கு அடுத்த நாள் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறாங்கல்ல, மாட்டு பொங்கல், அதோடு அவங்க நிறுத்திக்குவாங்க. பசு மாடை அவங்க வளர்க்குறாங்க, அவ்வளோதான். தமிழர்களுக்கு தெரியும் எப்படி மாடை டீல் பண்ணணும், எப்படி மாடை வளர்க்கணும், மாடை மேய்க்கணும், எல்லாமே தமிழர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பர்டிகுலராக இப்போ சீமான் இந்த மாடை கையில் எடுக்கிறதுக்கான ஒரே காரணம் வந்து இந்த பிஜேபியோட கொள்கை தான். இதில் இன்னும் உடனே எல்லாருமே இப்போ தம்பிங்கெல்லாம் உடனே ஒரு கமெண்ட் போட்டுருவாங்க, எங்கள் அண்ணன் தான் மாட்டுக்கறி சாப்பிட சொன்னவர். அந்த 2 வண்டியில் எப்பொழுதும் ஓட்டுறது அண்ணனுக்கு தெரியும். அண்ணன் பெங்களூர்லேயும் வண்டி ஓட்டுவார், சென்னையிலையும் வண்டி ஓட்டுவார். அந்த இது அவர் அந்த ஃபோன்லேயும் ஒரு ஒய்ஃபை டீல் பண்ணிக்குவார், வீட்டில் ஒரு ஒய்ஃபை டீல் அந்த மாதிரி இந்த மாடை கறி சாப்பிடணும் ஒரு டீலிங் போட்டுக்குவார், மாடை வந்து மேய்க்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு ஒரு டீலிங் போட்டுக்குவார். அதெல்லாம் அண்ணனுக்கு கை வந்த கலை. இந்த பாணியில் தான் இப்போது ஆர்எஸ்எஸ் என்னெல்லாம் நினைக்கிதோ, ஆர்எஸ்எஸ் என்னெல்லாம் சொல்லுதோ அதை செய்யறதுக்கு தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தை யாருமே இல்லாமல் இருந்தாங்க. அதில் இப்போ புதுசாக முளைக்கிறவங்க தான் இந்த நாம் தமிழர், தாவேக்கா, இவனுங்கெல்லாம் என்னென்னாக்கா ஆர்எஸ்எஸோட பின்புலத்தில் என்னெல்லாம் செயல் திட்டங்கள் இருக்கோ அதை தமிழ்நாட்டில் செய்கிறது தான். அதனால் மாடு வச்சு அரசியல் பண்ணுறதோ, முருகன் வச்சு அரசியல் பண்ணுறதோ தமிழர்களுக்கு தெரியாததில்லை. தமிழர்கள் எல்லாத்தையும் அறிஞ்சவங்க தான். ஆனாலும் இப்போ வந்து தொடர்ந்து அந்த பிஜேபி வந்து தன்னால் லைஃப் பூரா ஆட்சியே பிடிக்கவே முடியாத மாநிலங்கள் எல்லாம் அது கூட ட்ரை பண்ணி சில மாநிலங்களை கைப்பற்றிருக்குல்ல, அந்த மாதிரியான ட்ரை பண்ணி இப்போ வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பின்புலங்கள் உள்ள படங்கள் எடுக்கிறது, இந்த ஆதிபுருஷ், ராம் சேது, இந்த மாதிரி படம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் எடுத்திருக்கானுங்க, இப்போ அடுத்த மாதம் வரப்போகுது, நம்ம பவன் கல்யாணோட ஹரிஹர வீரமல்லு. இந்த ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள படங்கள், ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள கட்சிகள், ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செஞ்சு தமிழ்நாட்டையும் மற்ற மாநிலங்களையும் கவர்றதுக்காக பிஜேபி கோடிக்கணக்கான ரூபா நிதி ஒதுக்கியிருக்கு. அந்த நிதியை வாங்குகிற நாயங்கள்லாம் வாலாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக தான் இப்போ மாட்டை பிடிச்சிருத்துங்க, மாட்டு வாழை பிடிச்சிருக்கானுங்க இப்போது. அதனால் நம்ம எப்பொழுதும் தமிழர்களாகிய நாம் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்கணும். தம்பிங்களுக்கு ஒரு விஷயம் இதில் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நீங்கள் எதை சொன்னாலும் அப்படியே மாடு மாதிரி தலையாட்டாதீங்கடா. நம்ம மனுஷங்களுக்கு 6 அறிவு இருக்குது. அந்த 6 அறிவுக்குள்ள சிந்தனையை பகுத்தறிவு தான் 6வது அறிவு. அதை பகுத்தறிவணும். சும்மா எல்லாத்துக்கும் மாடு மாதிரி தலையாட்டிட்டு மணியோட நோத்தரை தூக்கணும் தலையை காட்டிட்டு போய் நிற்காதீங்க. அது உங்களுக்கே நல்லதில்லை. நாளைக்கு உங்களோட பர்சனல் லைஃபு, குடும்பம், பொண்டாட்டி பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்துக்கிறப்போ கூட இந்த மாதிரி மாடு மாதிரி தலையாட்டுற வேலை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கே ஆபத்து. எதை செஞ்சாலும் சிந்தித்து செயல்பட கற்றுக்கங்க. அதைத்தான் சிந்திக்க செய்யணும்னு சொல்லணும்னு பெரியார் சொல்லியிருக்காரு. அதனால் அதை தெரிஞ்சுக்கங்க. முதல்ல மாடு மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டாதீங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.